வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா நேற்றுலாம் வடை பாயசம் எல்லாம் சாப்பிட்டோமா, அதனால் இன்றைக்கி வெறும் பூண்டு ரசமும் பூசணிக்காய் கூட்டும் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணி கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம அதில் பூசணிக்காய் தான் சேர்க்க போகிறோம். அதை முதல்ல சேர்த்துடலாம் வாங்க. பாருங்க, பூசணிக்காய் சேர்த்து நல்லா வெந்தெடுத்து இப்போ என்னென்னா நான் தேங்காய், வரமிளகா, கொஞ்சம் சீரகம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி மாறுதலுக்கு வரமிளகா போட்டிருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், அரைச்சி விழுது ரெடியாக இருக்குது. ஸோ அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ ரசத்துக்கு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கையில் கொஞ்சம் கசக்கிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுருவோம். ஒரு கொதி வரணும். இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா, நம்ம பூண்டு, மிளகு, சீரகம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துட்றேன். ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்க்குற ரசப்பொடி. ஒரு 8 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். பூண்டு, மிளகு, சீரகம் அரைச்சிண்டாச்சு. இதை இந்த புளி தண்ணியில் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், கூட்டும் நல்லா கொதிச்செடுத்து தெரியுதா? நல்லா கொதிச்செடுத்து கூட்டும். ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்க மட்டும்தான் தாளிக்கணும். ஸோ ரசமும் ஆகிட்டோம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். மூடி வச்சுட்டு புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு இப்போ தண்ணி விட்டுருவோம். விளாவிக்கலாம். நமக்கு அந்த புளிப்பு, உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு விளாவிக்கலாம். இதுக்கு மேலே ரசம் கொதிக்க வேண்டாம். ஒரு நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த ரசம் நுரைச்சி வரத்துக்குள்ளே நம்ம கூட்டுக்கு தாளிச்சிடுவோம். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்புறம் பச்சை தேங்காய் எண்ணெய் கூட்டு மேலே ஒரு ஸ்பூன். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம். ஸோ இதுலேயே அப்படியே ரசத்துக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூட்டுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருவோம். ஸோ கூட்டு ரெடி ஆகிடுது. அடுத்தது ரசம்புத்துக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருவோம். பொங்கி வரப்போகுது. ஸோ கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதுக்கு இந்த பக்கம் கடுகு, சீரகம் தாளிச்சிடலாம். ஸோ ரசமும் ரெடி ஆகிட்டு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி ரெசிபி ரொம்ப சிம்பிள். பூண்டு ரசம், அப்புறம் பூசணிக்காய் அரைச்சி விட்டு கூட்டு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ரசம் பூண்டு ரசம் எல்லோரும் பண்ணுறது தான். இந்த மாதிரி பண்ணலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா அவலில் வந்து புளியோதரைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம புளிக்காய்ச்சல் வந்து ஏற்கனவே காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கோமா, அதை யூஸ் பண்ணி இப்போ புளியோதரை தான் பண்ண போகிறேன். நான் வந்து வெங்காயம் மட்டும் கூட எக்ஸ்ட்ராவாக வதக்கிக்க போகிறேன். அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை தாளிச்சுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுது. நம்ம ஏற்கனவே வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து நமக்கு தேவையானதை எடுத்து போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து 3 கப்பு அவல் வந்து ஊற வச்சு ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு இதை பாருங்கள், இப்படி போல போலன்னு இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ எடுத்து வச்சுருக்கேன். நான் லைட்டாக ஒரு கொதி வச்சேன். ஏற்கனவே புளிக்காய்ச்சலில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த அவலுக்கும் அந்த வெங்காயத்துக்கும் இன்னும் உப்பு சேர்க்கல நான். ஸோ அதுக்கும் தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவளும் வந்து ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் பார்த்துட்டு போடுங்க. புளிக்காய்ச்சல் சேர்த்து ஒரு பிரட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய அவல் புளியோதரை ரெடி ஆகிடுது. ஸோ ரொம்ப சிம்பிள். புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுருந்தோன்னா மத்தியானம் டிஃபனுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசனை பண்ணிங்கன்னா அவல் இருந்ததுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அவல் புளியோதரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.